பேசும்போது என்ன பண்றாங்க, கூட்டமே இருக்க மாட்டாங்க. அதே போலதான் திருச்சபையிலும் மாறி போச்சு எல்லா இடத்துலயுமே. நீங்களும் மேஜிக் ஊழியெல்லாம் செய்கிறீங்க. அந்த ஊழியத்தின் வாயிலாக நான் அநேக இடங்களுக்கு போயிருக்கீங்க. போய் பார்க்குறீங்க, ஜனங்களுடைய அந்த அணுகுமுறைகள், ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் பொதுமறையாக தெரிய வரும் இல்லையா? அதனால் ஊழியத்தினுடைய பார்வையில் ஜனங்க எதை விரும்புகிறாங்க, அதிகமாக எப்படிப்பட்ட ஊழியர்களை விரும்புகிறாங்க? உட்கார வச்சு மணிக்கணக்கில் பேசுகிறத விரும்புகிறாங்களா, அதிகம் போதனை விரும்புகிறாங்களா, இல்லை பேச்சாலும் சிரிப்பாலும் ஆண்டவருடைய ஊழியத்தில் அந்த பழக்க வழக்கத்தில் விரும்புகிறாங்களா, இல்லை மேஜிக் நல்ல கலைநயத்தை விரும்புகிறாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அதிகமாக சின்ன குழந்தைங்களுக்கு விட இன்னைக்கு பெரியவங்களுக்கு தான் அதிகமாக மேஜிக் ஷோ தேவைப்படலாம் சொன்னீங்க இல்லையா? அது எந்த அளவில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் அதை ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி. இப்போ மக்களுடைய தேவைகள் எப்படின்னா, ஒரு ருசி பார்க்கறது என்ன, பார்வைக்கு கூட கலர்ஃபுல்லாக பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க எல்லாருமே. கலர் லைட்ஸ்லாம் போட்டு எல்லாமே. அதுமாதிரி நாக்கு ருசியை நம்ம என்ன பண்ணுறோம், உணவு தேடுறோம். அதே போல தான் சுவிசேஷமாக மாறி போச்சு எல்லாமே. நம்ம மணிக்கணக்காக வேதாந்தத்தில் சத்தியத்தை எடுத்து அதோடைய தாக்கத்தை நம்ம சொல்லாவோட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் தான் கேட்குறாங்க. அப்புறம் அவங்களோட வேலை ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு துவக்கத்தில் பறை அடித்து சொல்ல ஆரம்பித்தோம். பறைன்னா மோரும் அடித்து என்ன பண்ணோம் சொல்ல ஆரம்பித்தோம். எங்களுடைய அண்ணன் பிள்ளைங்களை ரிலேஷனை கூட்டு போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு போயிட்டு வெளியே அவுட்டரில் பறை அடித்தா கொஞ்சம் கூட்டு சேர்ந்துருவாங்க. அப்போ சூசன் சொல்ல ஆரம்பித்தோம். ஆனால் அப்பயும் நம்ம ஆளுங்களை என்ன பண்ணாங்கன்னா, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஏதோ காட்டுறாங்க, ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடிச்சு டான்ஸ் ஆடுறதே இருப்பாங்க. நம்ம சூசன் சொல்லவுடனே அவங்க பிரிஞ்சு கலைஞ்சு போயிடுவாங்க. அதேமாரி நான் பைபிள் எடுத்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், கேட்குற ஜனம் தான் போயிருப்பாங்க. கேட்குற ஜனம்னா ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. இருக்கிற 50 பேர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ கட்சி மீட்டிங்னா அங்கே ஏதோ ஒரு டான்ஸு பாட்டு போட்டு வச்சாங்கன்னா உட்காந்து கேட்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. கட்சியால் பேசும்போது என்ன பண்ணுறாங்க, கூட்டமே இருக்க மாட்டாங்க. அதே போல தான் திருச்சபையிலும் மாறி போச்சு எல்லா இடத்துலையுமே. எல்லாமே ஒரு வேடிக்கை பொருளாகவே கண்காட்சியே பார்த்துடுறாங்க. அதை பார்த்த நான் சரி, இவங்களுக்கு ஏன்னா காலம் பொன் போன்றது, எல்லாருடைய கால்களும் என்ன பண்ற வேகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது சுவிசேஷங்கள் என்ன பண்றாங்க, மொபைலே பார்த்துட்டு ஆராதனை நடக்க ஆரம்பிச்சு நாட்கள் ஆகி போச்சு. ஸோ நடக்கிற கால்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம் நின்று பார்க்கணும் அப்படின்னு யோசித்தேன். சரி, என்ன பண்ணலாம், நம்ம இடத்துல இருந்து ஏதாவது ஒரு புறப்படுது, கண்டிப்பா ஆண்டவருக்காக ஏதாவது நான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, பராய்ச்சி சொல்லி பார்த்தேன். மக்களோட செவிகளில் விழுது, பட் என்ன ரீச் ஆகல. சரி, கைப்பிரதியில் எடுத்துமே கொடுத்து பார்த்தேன். ரயில்வே ஸ்டேஷன்லாம் அவங்க படிக்கிறவங்க பார்த்துட்டு கண் எதிர்க்க சொல்லிட்டு போட்டு போயினே இருப்பாங்க. சரி, என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். ஏசப்பட்ட கேட்டேன், ஏசப்பா ஏதாவது ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு தான் மேஜிக் மூலிமா பண்ண ஆரம்பித்தேன். சின்னதாக கயிறு வச்சு பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்பில் பார்த்து பண்ணேன். அப்புறம் எல்லாத்துட்டையும் போயிட்டு கேட்பேன், ஐயா மேஜிக்கில் கற்றுக்கணும், மெஜிஷியன்லேருந்து. அவங்க யாருமே சொல்லி தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க அமௌண்ட்டு எதிர்பார்த்து பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அதுவும் காஸ்பெல்லாம் அதெல்லாம் என்னப்பா பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணது, பொருள் எங்கே வாங்கி கொடுப்பாங்கன்னு மட்டும் சொல்ல, நாங்கள் போய் நான் கேட்டுக்கன்னு சொல்லிட்டு பொருளை வாங்க இடத்துல கேட்டேன். அவங்களும் காஸ்பெல் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைப்பா, எங்களுக்கு சீட்டு வச்சு என்ன சொல்லுவீங்க, இந்த மேஜிக் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்க, நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீட்டு கட்டாக இருக்கும். அந்த சீட்டு கட்டை வாங்கிட்டு இதில் என்ன காஸ்பெல் சொல்லலாம், இந்த சீட்டு கட்டுனா இந்த விளையாடுறாங்க சீட்டு ரம்மியில் விளையாடுறாங்க. அந்த சீட்டு கட்டு வச்சு என்ன பண்ணேன், காஸ்பெல் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ எதெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த கிஃப்ட், அந்த மேஜிக் பொருள் வாங்கி கையில் போட்டு அதே விஷயத்தை காஸ்பெல் சொல்லணும். ஆண்டவர் விஷயத்துல அந்த விஷயத்தை மட்டும் சொல்லணும். நல்ல என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி சின்ன சொல்ல ஆரம்பிச்ச போது மக்களோட நடந்து போற கால்கள் நிக்க ஆரம்பிச்சது, பார்க்க ஆரம்பிச்சது. யாருன்னு பார்த்தா இந்திக்காரங்க அதிகமா இருந்தாங்க. இந்திக்காரங்க மொழியே தெரியாது. நான் தமிழ்ல ஸ்பீச் பண்றேன், அவங்க இப்படி உட்காந்து இப்படி பார்த்துன்னு இருப்பானுங்க. ஓ, அப்பனா ஏதோ ஒரு தாக்கம் அவங்க என்ன பண்ணுது, நிக்க வச்சு உட்கார வச்சு பார்க்க வச்சு சொல்லிட்டு தான் ஊரை பார்த்து நடந்த விஷயம். அது எனக்கு ஃபர்ஸ்ட் அனுபவத்தை கொடுத்தது. அதனால பார்த்தேன், பரவாயில்ல
மொழியே தெரியாம உட்காந்து பாக்குறாங்கன்னு சொன்னா ரைட் அப்படின்னா இது நல்ல தாக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு ஏற்படுது. அதுதான் பயம் போட்டிருப்பாங்க. இந்த கரண்ட் கம்பத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு டான்ஜர் போட்டிருப்பாங்க, தமிழ் தெரிஞ்சவங்க அபாயம் போட்டிருப்பாங்க. மொழியே தெரியாதவங்களுக்கு 2 மண்டையோட 2 எலும்பு துண்டு வச்சிருப்பாங்க. கொல்லாதவே இவ்வளவு நல்ல இவ்வளவு அறிஞ்சிருக்கும் போது டச் பண்ணனா பண்ணது கரெக்ட் செத்து போயிடுன்னு சொல்ற அளவுக்கு சொல்ற விஷயமா இருக்கு. ஆனா பரமபிதா பரலோகத்துல என்ன பண்ண போறாரு, அழிச்சு போற வார்த்தை இது. உங்களுடைய மினிஸ்டருடைய ஐயா, என்னுடைய மினிஸ்ட்ரி பேர் வந்து வானத்தின் மன்னா. வானத்தின் மன்னா. வானத்தின் மன்னா என்ற மினிஸ்டர் வந்து இதை வந்து நீங்க ஒரு பார்ட் டைமா? ஆமாங்க. சண்டே உங்களுடைய ஜாப் மெயினான ஜாப் வந்து அண்ணன் ஒர்க் பண்றாங்க ஐயா. பிரேக்ஸ் இன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஃபுல்லா ஏர்போர்ட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஆட்கள் கொடுத்து வேலை வாங்கிருக்கு. அதுல இருந்து ஊழியம் நான் பண்றேன்னா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த உங்களுடைய பணம் தான், உங்களுடைய கை காசு ஊழியத்தை நீங்க பண்றீங்க. வேற எந்த வருமானமும் இல்லை. ஆண்டவருக்காக ஒரு பகுதி செலவு பண்ணணும். இதுல ஜனங்க நன்மை அடையணும். கண்டிப்பாங்க. சரி. அதனால எல்லா இடத்துலயும் போய் பணம் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. இப்போ கூப்பிடுவாங்க, மேஜிக்னு கூப்பிடுவாங்க. ஆனா கூப்பிடுற நோக்கம் என்னன்னு தெரியாது எனக்கு, மேஜிக் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா வேற யாருன்னா விஐபி கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம மேஜிக் பண்ணும்போது சொல்லும் போது மக்களுடைய அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்குறாங்க. அதனால யார் விஐபி கூப்பிட்டு வந்திருக்காங்களோ ஐயா நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லி ஃபுல் டைம் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆமா இன்ட்ரெஸ்ட் பண்ணி பரவாயில்ல, நம்ம சொல்ற சுவிசேஷ கம்பெனி சொல்றதுன்னா அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு வந்த விஐபி நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுல் ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு. நல்ல கருத்துள்ள விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஜனங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை அவங்க உள்ளத்துல ஏற்படுறதுனால அவங்க நின்று கேட்கிறாங்க. கண்டிப்பா ஜனங்களை அங்க அனுமதிச்சுக்கிறாங்க. நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அனுமதிச்சுக்கிறாங்க. இந்த உலகத்துல நீங்க பாக்குறோம் நிறைய தேவையில்லாத விஷயங்களை ஜனங்க மணிக்கணக்கா பார்த்து அதுல எந்த நன்மையும் அடையாம கெட்டு போகிறத பாக்குறோம். அதை காட்டிலும் ஒரு நல்ல கருத்துள்ள விஷயங்களை வந்து அது நாடகம் மூலமாகவோ பாட்டு மூலமாகவோ ஒரு பேச்சு மூலமாகவோ அதை கேட்கும்போது ஜனங்க விழிப்புணர்வு அடைகிறாங்க. கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய வாலிபர் இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு வச்சு நான் சுவிசேஷம் சொல்லும் போது கோரியோகிராஃபரோட சொல்லி ஆரம்பிச்சு ஒரு கதை பாத்திரத்தோட கூட. ஏன்னா என்ன எடுக்கணும் அந்த பழைய காலத்துக்கு அவங்க கூட்டு போயிட்டு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டோட அப்படியே அவங்க இன்வால்வ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களும் இன்வால்வ் ஆகுறதுனால பரவாயில்ல அவங்க ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருப்பாங்க. பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி எந்த அளவுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணி பண்ணமோ அந்த அளவுக்கு பண்ணுவோங்க அதை. ஏன்னா இப்போ மொழியே தெரியாம ஆந்திராலும் கூப்பிடுறாங்க நிறைய இடத்துல. எனக்கு அவங்க மொழியே தெரியாது, ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. பட் நிறைய வரவேற்பு நிறைய இடத்துல இருக்கு. மொழி பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லை? கவலை இல்லைங்க. ஊழியம் வந்து எங்க கூப்பிட்டாலும் போகணும், எங்க கூப்பிட்டாலும் செய்யணும். கண்டிப்பாங்க. அங்க ஒரு ஆளை யாரையும் எல்லாம் சுவிசேஷிக்கு அறிவிக்கப்படாத இடங்கள்ல என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பங்க எனக்கு. வேதத்தை நீங்க எப்படி நிறைய முறையா வேதத்தை கத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு இருக்கிறாங்க. சில பேர் வேதத்தை வந்து முறையா கத்துக்கல. நான் வேதத்தை வந்து சபையில திருச்சபையில எனக்கு போதிச்சதுதான், திருச்சபையில எல்லாம் தான் நான் கத்துக்கிட்டேன், இதனால தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். அது எதுலையும் தப்பு இல்லை, எல்லாமே நல்லதா இருக்கு. நீங்க எப்படி எந்த வழியில வேதத்தை இல்ல முறையா நீங்க வேத கல்லூரிக்கு போனீங்களா இல்ல இப்படிதான் உங்களுக்கு சபை மூலமா தான்? சபை மூலியமா தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆரம்பம். எல்லாருடைய தோக்கமும் சபையிலிருந்து தான் போக முடியாது. சபையிலேருந்து கற்றுக்கிற விஷயம் நிறைய இருந்தது. பட் என்னன்னா அப்புறமா வந்து எங்கள் சிஎஸ்ஐயில் என்ன பண்ணாங்கன்னா பயிற்சி கொடுத்தாங்க. சீசத்துவம் சொல்லிட்டு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. லைசன்ஸில் மனவ சமூகம் பண்ணாங்க. அதில் நிறைய நான் போயிட்டு அதை பயிற்சி கொடுத்தேன். இதனால இந்த ஊழியம் நீங்க செய்யறதுனால உங்க குடும்பத்துல எந்த ஒரு தடையும் கிடையாது. நீங்க வந்து ஊழியம் பண்ண போயிருக்கீங்க, இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்ல திரும்ப நான் உலகத்தை ஜெயிக்கேன்னு சொல்லிட்டு பரம்பரையிலே சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லாமே அதுதான் இருக்குது. மனைவி பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்பா நம்ம கூட ஸ்டே பண்ணுவாரு, நல்லா ஜாலியாக வெளியே கொண்டு போவோம், நல்லா சமைச்சு சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும் விரும்புவாங்க இல்லையா? அதனால எல்லாரும் ஒரு சராசரி மனிதர்கள் தான். உங்க குடும்பத்திலேயே அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி சொல்லி சமாளிக்கிறீங்க? கண்டிப்பாங்க ஐயா. அது
எல்லா வீட்டுக்கும் ஒரு முள் இருக்குது கண்டிப்பா. சரி. எல்லா வீட்லயும் யோபோட மனைவியை வெட்டி வெட்டி பார்ப்பாங்க. யோபோட மனைவி அப்படின்னு சொன்னாங்கன்னா நன்மை பெறும் போது சந்தோஷமா இருப்பாங்க. சரி. தீமை அனுபவிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவனை விட்டுருவாங்க. செத்து நீங்க எதுக்கு இருக்கிறீங்க தூசித்து விட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிறது அது. முக்கியமான நிகழ்வுகள் வரும்போதெல்லாம், கிறிஸ்துமஸ் வரும்போதெல்லாம், நியூ இயர் வரும்போதெல்லாம் சர்ச்சஸ் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம போய் பிரயாசப்பட்டு போகணும். நம்ம அதை அப்போ வீட்டில் சண்டை தான் வரும். ஏன்னா வீட்டு சர்ச் பக்கத்தில் இருந்த பரவாயில்ல, எங்களோட சர்ச் தூரமாக இருக்குது, வண்டியில் ட்ராவல் தான் பண்ணி போய் ஆகணும். ஸோ எப்பயோ ஒரு டைம்ல இருக்கும்போது நீங்கள் இதுக்கும் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். எங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், வெளிகளோட ஃபேமிலியோட என்ன பண்ணணும் இருக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேடணும். ஏன்னா ஒரு பாவை மனம் திறப்பு நிமித்து பரலோக ராஜ்யமே என்ன பண்ணுறது மகிழ்ந்து. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை கூட்டு போகிறது பார்ப்பேன். நான் ஊழியம் பண்ண போகிறதுக்கு சில இடங்கள்ல விட்டுட்டு தான் வருவோம். இனி கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு சின்ன 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தங்க வயசு 6 வயசு, இன்னொருத்தங்க 5 வயசு. அவங்க எனக்கு 1 இயரா குழந்தை இல்லாமல் தான் இருந்தது. ஸோ கடவுள்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், ஏன்னா அது விதமாக ஆண்டவர் என்ன பண்ணுறேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு பொறுத்தவங்களோட கேட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா பல இடங்கள்ல போயிட்டு சோசியல் சொல்லும் போது ஐயா குழந்தை இல்லையா, எப்பயும் எங்கள் திருமணம் ஆச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய தேடல் இருக்குது இல்லையோ, அவங்களுடைய தேடுதல் அதிகமாக இருந்தது எங்களுக்கு. சரி ரைட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சப்பா எனக்கு விடுங்க ஆண்டவர், ஆனால் ஆண் பிள்ளை விடுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊழியத்தின் பாரம் எனக்கு அதிகமாக இருந்ததுனால, ஏன்னா பெண் பிள்ளைய நான் அடிச்சு சொன்னது பார்த்தீங்களா, அப்போ எடுத்து ஆண் பசங்களை எடுத்து போகும்போது பார்க்குற கண்ணோட்டு வேற மாதிரியா இருந்தது எல்லாரோடைய இதெல்லாம். சரி ஆண் பிள்ளைங்க பிரச்சனை இல்லை, அடிச்சோட வாங்கிட்டு வந்தோட தொடக்கிறதுக்கு அப்போ நான் இருக்கிறேன், அதனால எனக்கு ஆண் பிள்ளை கொடுங்க. அதே மாதிரி கேட்ட மாதிரியே ஆண்டவர் ஆண் பிள்ளையை கொடுத்தாருங்க. அதே போல 2வது டைமும் கேட்டேன், சப்பா எனக்கு 2வது ஆண் பிள்ளையை கொடுங்க. ஆனா கொடுக்கறது என்னன்னா எனக்கு ஒரே தேதியாக ஒரே மாசமா இருக்கும், ஒரே பிறந்த நாளா கொண்டாடணும் இதுல கேட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா விசுவாசம் தகப்பனவர், எனக்கு கேட்டது கொடுக்குறாரு. அதனால நான் தைரியம் பகிரமா கேட்டேன், எனக்கு கொடுங்க. அடுத்தப்ப என்ன பண்ண முடியும், என்னுடைய கேப் விட்டிங் 1 இயர் அதை ஃபில் பண்ண முடியும். ஸோ பகிரங்கமா சாட்சி சொல்ல முடியும். நானு என் ஆண்டவர் கேட்ட ஆண் பிள்ளைய கொடுத்தாரு. அதே போல கேட்டது மாத்தம் இல்லாதபடிக்கு இதே தேதி இதே மாசம் எனக்கு வேணும் ஆண்டவர், ஒரே பிறந்தனால 2 பிள்ளைங்க கொண்டாடணும். ஸோ அப்போதான் நான் பண்ணணும், நான் பகிரமா இன்னும் நான் போற இடங்கள்ல சத்தியத்தை சொல்ல முடியும் ஆண்டவர்னு கேட்டும்போது சாத்தியம் இல்லாம தான் இருந்தது. 2வது ஃபர்ஸ்ட் பையனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம், எந்த ஒரு தெரியவே இல்லை. செப்டம்பர்ல பிறந்தாங்க. 2வது பிள்ளைக்கு அக்டோபருக்கு என்ன பண்ணாங்க, அக்டோபர் நவம்பர்ல நாள் குறிச்சிருந்தாங்க, டேட் கொடுத்துருந்தாங்க. நானும் பார்த்தேன், காலைல இருந்து பார்த்தேன், எசப்ப வலி வலிக்குதான்னு சொல்லிட்டு வலி வரல. நாங்கள் சரி மதிய வரைக்கும் பார்த்தேன், இல்லை சரி நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டுனாங்க. வேலைக்கு போன உடனே 1 மணி நேரம் கொடுத்து ஃபோன் வருது, வலிக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் கேட்டாங்கன்னா இது சும்மா நார்மல் வலி தான், இது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஹாஸ்பிட்டல் பின்னாடி போயிட்டு அடிச்சவங்க ஆண்டவரே, என்னுடைய சாத்தி பகிரங்கமாக இருக்கணும் ஆண்டவரே, ஒரே தேதி ஒரே மாதம் சொல்கிற அளவுக்கு நான் பண்ணுவேன். பிள்ளைங்களை என்ன பண்ணுவேன், சாட்சியை சொல்லி நான் பண்ணணும். அதை 2 பிள்ளைங்களும் இப்படி பண்ண போகிற ஆண்டவரேன்னு சொல்லி பல கனவுகளோடு ஆண்டவர்கிட்ட ட்ரை பண்ணேன். சரி கிளம்ப சொல்லிட்டாங்க. வீட்டில் பஸ் ஏறி நான் கிளம்பி பாத்ரூம் போனோடனே திரும்பி ஃபோன் வருது. நாட்கள் உங்களுக்கு எத்தனையோ டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் வச்சுருந்தாங்க. சரி. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இவங்க தான் பண்ண ஆரம்பித்தேன். சரி சரி. போகும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒய்ஃபு யூனிஃபார்மோடு இருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு. அப்படி செல்லு போட்டு நாமத்தில் போயிட்டு வாங்கன்னு சொன்னோடனே எடுத்தாந்து என்ன பண்ணாங்க, குழந்தைய கொடுத்தாங்க. அது நீங்கள் சொன்னால் கேட்ட மாதிரி அதே தேதியில அதே மாசத்துல அப்படியே கொடுத்தாரு கத்தர். அதுதான் தேவருடைய பார்வையில எந்த ஒரு ஜபமும் கேட்கப்படாமல் போனது சரி கிடையாதுன்றதுக்கு இப்படி இதெல்லாம் தான் ஒரு சாட்சி. இதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இவ்வளவு விசுவாசமா கேட்கிற யாவருக்கு நான் கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொன்னேன். இப்படிப்பட்ட விசுவாசம் இந்த ஜனங்களுக்கு வரணும்ன்றதுனாலதான் இந்த நிகழ்ச்சியோடைய ஒரு நோக்கமே.
ஏன்னா இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் நிறைய நிர்பந்தமான ஜபத்தினால தேவனை விடாதபடி இறுக்கி பிடித்து கொண்ட சூழ்நிலையில இது நடந்ததா நடக்கலையா என்ற ஒரு விஷயங்கள் அநேக ஜனங்களுக்கு தெரிவித்திருக்க ஒரு மீடியேஷன் மூலமாக இது அவர்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற போது அவர்களும் விசுவாச வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல உதாரணம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டார். இந்த ஜனங்களுக்கு இந்த நாட்கள்ல இந்த அருமையான செய்தி கொடுத்தவங்களை கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அடுத்து இந்த திருச்சபையில இந்த மேஜிக் ஷோ எப்படி நடக்கிறது என்பதை இன்னும் விரிவாக காண்பிக்க போறீங்க. அதை எல்லாத்தையும் பார்த்து கண்டுகளிக்க போறாங்க. காட் பிளஸ் யூ. உங்களுடைய ஊழியங்கள் வளர இன்னும் நாங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய சேனல் இந்த ஜபகீதங்கள் என்ற சேனல்ல அடிக்கடி பாடல்கள் போடுறோம், அடிக்கடி இப்படிப்பட்ட தொகுப்புகளை போடுறோம், தேவ செய்திகளை போடுறோம். நீங்களும் கேட்டு கண்டுகளுக்கும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் பாஸ்டர். பேசலாம். Thank you.